ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி பரஸ்வதியா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சர்வலோகமும் கிரகங்களால் இயங்குகின்றது. ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு காரியம் நடந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நடந்தாலும் சரி, உலகத்திற்கு நடந்தாலும் சரி, கிரகங்களால் மட்டுமே சர்வலோகமும் இயங்குகின்றது. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக இதை சிறந்த முறையில் முன்வைத்து டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம். இந்த டிசம்பர் 1 முதல் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை, இதில் இந்த கார்த்திகை மாதத்தில் பிற்பகுதியில் ஒரு முக்கிய விழா, தெய்வீக விழா, கார்த்திகை தீபம். ஒவ்வொரு வீட்டிலும் தீய சக்திகள் அடியோடு அழியக்கூடியது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தீய சக்திகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். இந்த 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா கொண்டாடப்படுவதால் தீய சக்திகள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வீட்டை விட்டு வெளியேறும். அடுத்து 2026 பிறக்கக்கூடிய ஒரு புத்தாண்டுக்காக கிரகங்கள்லாம் ஒன்று சேருகிறது. முதலில் 6/12/2025 அன்று செவ்வாய் தனுசுக்கு வர்றார். என்னென்ன கிரக பெயர்கள் நடந்துட்டு இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க. ஆக அடுத்தது அதே 6/12/2025 அன்று புதனாகப்பட்டவன் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசியில் இருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மிக முக்கிய பயிற்சி, குருவினுடைய அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது 21/12/2025. அதிச்சார பயிற்சி முடிவடைந்து முன்னோக்கி போன குரு பகவான் பின்னோக்கி மீண்டும் மிதுனத்திற்கு வருகிறார். இதனால் யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றமான சாதிக்கக்கூடிய பலன்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22/12/2025 அன்று தனுசுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஆக இப்ப அடுத்தது இந்த புதன் விருச்சகத்துக்கு வந்தார் இல்லையா, துலாத்திலிருந்து விருச்சத்துக்கு வந்தார். அந்த விருச்சகத்திலிருந்து என்ன பண்றாரு, அவரும் தனுசுக்கு வந்துடுறார். ஆக ஏற்கனவே செவ்வாய் தனுசுல இருக்கு, அடுத்து சுக்கிரன் அங்க வந்துடுறாரு, இப்ப அடுத்ததாக புதன் அங்க வந்துடுது. ஆக இந்த 3 கிரகங்களும் தனுசு ராசியில் பல நல்ல யோகங்களை, புத்தாண்டில் நல்ல யோகங்களை உருவாக்குவதற்கு, படைப்பதற்கு, பலன் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறன. அது டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்டு விடுகின்றது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் புத்தாண்டுக்கான பலன்கள் உங்களுக்கு இப்பவே தயாராகிவிட்டது. ஆக இதனால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது, என்னென்ன ஒரு அபிவிருத்தி ஆக போகின்றது, பொருளாதார முன்னேற்றம் எந்த அளவுக்கு ஏற்பட போகின்றது என்பதை தெல்ல தெளிவாக, தொழில் விருத்தி, பொருளாதார முன்னேற்றம், சுப நிகழ்ச்சிகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் எல்லா ராசிகளுக்குமே பார்க்க போகிறோம். ஆக இது பொதுவான பலன். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் பிரம்மன் ஒரு தலையெழுத்து, தனியாக ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போறதில்ல. இங்கே சொல்றது ஒரு பொது பலன். இது ஒரு 60% 70% எடுத்துக்கணும். உங்களுடைய ஜனன பிறந்த ஜாதகம் மட்டுமே உங்க வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை தரும். உண்மையான யோகங்களை தருவது உங்க ஜனன ஜாதகம் மட்டும்தான். ஆகவே ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் செய்து வெற்றி அடைய வேண்டும். கீழே உள்ள நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா?
ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம். அதாவது டிசம்பர் மாத பலன்கள் மகர ராசிக்கு. இன்னைக்கு மகர ராசி வாழ்க்கையில் ரொம்பவும் ஒரு மிகவும் குடும்பத்திற்கும் தன் குடும்பமே முக்கியம், தன் தொழிலே முக்கியம், தனது உழைப்பே முக்கியம் என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுபவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். தன் குடும்பமும் தன் தொழிலுமையும் என்றுமே கண்ணும் கருத்துமாக இரண்டு கண்களாக பார்க்கக்கூடியவர்கள். எந்த விதத்திலும் செய்கின்ற தொழிலில் ஒருபோதும் துரோகம் நினைப்பதே இல்லை. ஆனால் உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் அதிகம். நட்பு என்பது, நட்பால் பாதிக்கப்பட்டவர்கள் மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர். நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகத்தினால் பல துன்பங்களை அடைந்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இப்ப இந்த டிசம்பர் மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை. முதலில் இந்த டிசம்பர் மாதம் என்பது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் 3-12க்குரிய குரு பகவான், 3ஆம் இடத்துக்குரியவன் 12ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் டிசம்பர் 21 வரை இருப்பார். டிசம்பர் 21 வரை இருப்பார். இந்த 3-12க்குரிய 7ஆம் இடத்தில் இருப்ப கணவன் மனைவி, கணவன் என்றால் மனைவிக்கு பயணங்கள், வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டு உத்தியோகங்கள், இல்லாட்டி உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலையில் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். உத்தியோகம் தொழில் மட்டும் வெளி மாநிலத்திலோ இல்லை வெளி நாடுகளில் உத்தியோகம் தொழில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அதற்குரிய யோகத்தில் குருபவன் உட்கார்ந்துருக்கார். சரிங்களா? 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். நல்ல திருமண வாழ்க்கை அமையும். இது டிசம்பர் 21 வரை இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. வருமான பாதிப்பு வரப்போறதில்லை. ஏன்னா இவர் காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாகி 9ஆம் இடத்தில் இருப்பதால் திரைகளோடு திரவியம் தேடு வருமானத்திற்கு முன்னேற்றத்திற்கு நான் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதே, அதற்கான வழிகளை நான் உருவாக்கி தருகிறேன் அப்படின்னு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டார். ஆக டிசம்பர் 21க்கு அப்புறம் அதிச்சார பயிற்சி முடிவடைந்து மீண்டும் மிதுனத்துக்கே போயிடுறார். மிதுனத்துக்கு போகும்போது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் தொழில் மாற்றங்களை, உத்தியோக மாற்றங்களை உருவாக்கி கொடுக்குமே தவிர அது பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. பாதிப்பை இடமாற்றம், தொழில் மாற்றம் உருவாகுமே தவிர வேற பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை. இப்போ அடுத்து மற்ற கிரகங்கள் டிசம்பர் மாதம் மாறும், அதை பற்றி பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு 4-11க்குரிய செவ்வாய் 6-12-2025 அன்று பார்த்தீங்க தனுசு ராசிக்கு வந்துடுறார். உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ 4-11க்குரியவர் 12ஆம் இடத்துக்கு வருவதால் சிலருக்கு ஏதாவது வாகனங்கள் பழைய வாகனங்கள் இருந்தால் அதை விற்பனை செய்யும். பழைய வீடுகள் இருந்தால், வீடு சொத்து பத்துக்கள் விற்பனை ஆகக்கூடிய இருந்தால் அதை விற்பனை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு நண்பர்கள் மூலமும் பழக்க வழக்கத்தின் மூலமும் அந்த சொத்து பத்துக்களை விற்கக்கூடிய நிலை, இல்லை தரகர் மூலமோ விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டு அதன் மூலம் சொத்துக்கள், பூமி, இடம், வாகனம், சொத்துக்கள் நம்ம கையை விட்டு அதை விற்கணும் நீங்கள் முயற்சி பண்ணுறதா அது விற்பனை ஆகும். சரிங்களா? அடுத்ததாக புதன் துலா ராசியிலிருந்து ஒரு 25ஆம் தேதி வரையிலும் விருச்சக ராசியில் குருவின் பார்வையில் இருப்பார். அப்போ குரு 21ஆம் தேதி மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த புதனும் என்ன பண்ணுறாரு, 25ஆம் தேதி தனுசுக்கு உங்கள் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அடுத்ததாக சுக்கிரன் 22-12-2025 அன்று அவரும் தனுசுக்கு வந்துறார் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு. சுக்கிரன் உங்களுக்கு 5-10க்குரியவர்.
5 10க்குரியர். அப்போ முதல்ல சொன்ன பலன் தான் திரும்ப உங்களுக்கு இதில் அமையக்கூடிய நிலை. அப்போ ஒரு தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பயணங்களாலோ இல்லை வெளி மாநிலங்களாலோ ஏற்படுகின்ற தொழில் ரீதியான பயணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு உத்தியோகங்கள், வெளிநாட்டு வியாபாரங்கள், இல்லை செய்யக்கூடிய உத்தியோகத்தின் தொழிலினால பயணங்கள் ஏற்படக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படுது. அலைச்சல், அதாவது வீண் அலைச்சலாக போகாது, வருமானம் வரும், அதில் எந்தவித பாதிப்பும் இல்லை. நல்ல வருமானங்கள் வரக்கூடிய காலம்தான். நல்ல வருமானங்கள் என்ன, கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும், சரிங்களா? செலவுகளாகும், சொத்துக்கள் விரயமாகும், அது வருமானம், சொத்து விரயமாகி வருமானம் வரும், சொத்து விரயமாகி வருமானம் வரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன், இந்த சூரியன் மார்கழி மாதம் உங்கள் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். உங்களுக்கு மகரத்துக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சூரியன் அந்த இடத்துக்கு சேர்ந்துட்டாலே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உறுதியாக ஏற்படும், நல்ல பிரகாசமான வாழ்க்கை ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்போ அந்த இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ஆக இத்தனை கிரகங்களை அந்த இருந்து 21ஆம் அதிச்சார பயிற்சி ஆகுது இல்லையா குரு, அந்த குரு மிதுனத்திலிருந்து இந்த 4 கிரகத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடார். சூரியனையும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு, புதனையும் பார்க்குறாரு, சுக்கிரனையும் பார்க்குறாரு. இந்த 4 கிரகத்தையும் குரு அந்த இடத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடார். அப்போ இந்த 4 கிரகம் குருவை பார்க்க ஆரம்பிச்சிருது. அப்போ உங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள், முன்னேற்றங்கள், ஒரு நல்ல பதவிகள், ஒரு பிரகாசமான வாழ்க்கை, எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்த போகின்றது. 2026 பிறப்பதற்கான கிரக மாற்றங்கள் இப்பொழுதே உங்களுக்கு ஏற்பட்டு வருகின்றது. ஆக மகர ராசினர்களே, இதுதான் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக மாற்றங்கள். என்னதான் நாங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இது கோடிக்கணக்கான மகர ராசிக்கு சொல்லப்படுகிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. உலகத்தில் எத்தனையோ மகர ராசி கோடிக்கணக்கானவர் இருப்பீங்க இல்லையா? அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதகம் மட்டுமே அந்த காரியம்லாம் எப்போ வெற்றி அடையும் அப்படின்றத உங்கள் பிறந்த ஜாதகம் மட்டுமே சொல்லும். பொதுவாக ஜாதகம் எதுக்குங்க பார்ப்பீங்க? தொழில் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்கணும், காலகாலத்தில் கல்யாணம் முடியணும், கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீடு வாசல் வாங்கணும், நல்ல வாகனம் வாங்கணும். மனிதனுடைய அடிப்படை தேவைகள், உண்மையான தேவைகள், நியாயமான காரணங்கள், அந்த நியாயமான ஆசைகள் கூட நடக்காமல் போயிடுது. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பிரம்மன் உங்கள் தலையெழுத்தில் எழுதியிருப்பார். பிரம்மன் போட்ட தலையெழுத்து தான் இந்த பிரம்ம ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எழுதப்பட்டது தான் ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். அதை சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். ஒரு விஷயங்கள், ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகத்தில் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. பிரம்மனால் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்து, அதுதான் ஜோதிட சாஸ்திரம். அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் என்னென்ன நடக்கலை, அதை சரியாக நடந்தால் போதும்ல. அப்போ நான் சரியாக கணிக்கணும். அதை கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க, முன்பதிவு பண்ணிக்கங்க. வெற்றி நிச்சயம்.